Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Most gracious Heavenly Father, we thank you for this time. Especially we come around your word. Lord Jesus, you came for a purpose into this world. அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசலும்படியாக ஜெபிக்கிறோம். That you came to save us from sin. இந்த உலகத்தில் காணப்படுவதான பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். Thank you, Lord, for coming into this world. As we come around your word, speak to us through your word. In Jesus' precious name, Amen. இயேசுவே, நீர் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசியருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from Luke chapter 2, verses 1 to 18. Let me read few verses for you. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 18ஆம் வசனம் முடியவர். And it came to pass in those days that a decree went out from Caesar Augustus that all the world should be registered. This census first took place while Quirinius was governing Syria. So all went to be registered, everyone to his own city. And Joseph also went up from Galilee, out of the city of Nazareth, into Judea, to the city of David, which is called Bethlehem, because he was of the house and lineage of David, to be registered with Mary, his betrothed wife, who was with child. So it was while they were there, the days were completed for her to be delivered. So she brought forth her firstborn son, and wrapped him in swaddling clothes, and laid him in a manger, because there was no room for them in the inn. Now there were in the same country shepherds living out in the fields, keeping watch over their flock by night. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களிலே உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. சீரிய நாட்டிலே சிரேனியோ என்பவன் தேசாதிபதியாயிருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. 3ஆம் வசனம். அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். 4ஆம் வசனம். அப்போது யோசேப்பு தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடினால் தனக்கும் மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியாகிய மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி. 5ஆம் வசனம். கலிலியா நாட்டிலுள்ள நசரேத்திலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். 6ஆம் வசனம். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. 7ஆம் வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடினால் பிள்ளையை துணிக்கையிலே சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். You know, Christmas is about celebrating the birth of Jesus Christ. கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுவதாகும். When Jesus came into the world and he totally changed the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது முழு உலகத்தையும் மாற்றி அமைத்தார். You know, Christmas is the time when he was born a virgin, laid in a manger. கன்னியின் வயிற்றிலே பிறந்தவராய் முன்னணியிலே கிடத்தப்பட்டவராய் ஆண்டவராகிய இயேசு இருந்தார். Worshipped by strangers, and he grew up to lay down his life for us. அந்நியர்கள் வந்து அவரை ஆராதித்தார்கள். நமக்காக தம்முடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். He went from cradle to the cross. தொட்டியிலிருந்து சிலுவைக்கு அவர் கடந்து சென்றார். He went from to the tomb. கருவறையிலிருந்து கல்லறை சென்றார். And he died for you and me on the cross. And he rose again on the third day. He demonstrated his power over sin and death and hell. நமக்காக பிறந்து மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவர் பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் தம்முடைய வல்லமையை விளங்க செய்தார். Through believing in the Lord Jesus Christ, you and I can have new life. This is the story of Christmas. அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகிறது. இதுதான் கிறிஸ்மஸை குறிக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, In Christmas story, we see God as a God of purpose
and a God of design. ஆண்டவராகிய இயேசு ஒரு நோக்கத்திற்கு உடையவராகவும் விருப்பத்திற்கு உடையவராகவும் காணப்படுகிறார். Galatians chapter 4 verses 4 and 5. கலாத்தியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனம். In the fullness of time, God sent forth his son, born of woman, born under the law, to redeem those who were under the law, that we might receive adoption as sons. 4ஆம் வசனம், நாம் புத்திர சுவிகாரத்தை உடையபடி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. 5ஆம் வசனம், காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். In God's perfect timing, God's orchestrated the situations and events and people to bring about a divine purpose. காலம் நிறைவேறின பொழுது குறித்த காலத்திலே ஆண்டவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு கொண்டு வரும்படியாக எல்லா கால சூழ்நிலைகள், மனிதர்கள், மொழிகள் என்று எல்லாவற்றையும் அவருக்கு நேராக, அவருக்கு வசமாக திருப்பினார். That's what we are going to see here today. தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். We see the first Christmas was no accident, no coincidental. முதலாவது கிறிஸ்மஸ் என்பது ஒரு விபத்தானது அல்ல. God is organizing, orchestrating to fulfill his divine purpose. தேவன் எல்லாவற்றையும் நடப்பிக்கும்படியாக முன்னதாகவே எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, we're going to look at two things today. இரண்டு முக்கிய காரியங்களை நாம் பார்ப்போம். But you, Bethlehem Ephraim, though you are little among the thousands of Judah, yet out of you shall come forth to me the one to be ruler in Israel, whose goings forth have been from old, from everlasting. மீகா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. So here we see Lord Jesus Christ was to be born in Bethlehem. நாம் பார்க்கிறோம், முன்பதாகவே அறிவிக்கப்பட்டது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் தான் பிறக்க வேண்டும் என்று. But they are in Nazareth at this time, about 90 miles from Bethlehem. பெத்லகேமிலிருந்து 90 மைல் தூரம் தொலைவில் இருக்கிறதான நாசரேத்திலே தான் இப்பொழுது அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். By this time, Holy Spirit has come upon her, and he said that she will conceive and bring forth a child. பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்திலே வந்து கர்ப்பமுற்றிருக்கிற அவர்கள் பிள்ளை பெறும்படியாக உதவி செய்கிறார். You shall call his name Jesus. அவருடைய நாமம் இயேசு என்று எண்ணப்படும். And at this time she is about 9 months pregnant. இப்பொழுது மரியாள் அவர்கள் 9 மாதம் கர்ப்பிணியாய் இருக்கிறார்கள். According to the prophecy, she should be in Bethlehem, but they are at Nazareth. தீர்க்கதரிசனத்தின்படி அவர்கள் இப்பொழுது பெத்லகேமில் இருக்க வேண்டும், ஆனால் இப்பொழுது அவர்கள் நசரேத்திலே இருக்கிறார்கள். Here the Romans initiated a census just to count heads for tax purposes. ரோமர்கள் வரி வசூலிக்கும்படியான ஒரு கணக்கெடுப்பை இப்பொழுது எடுக்கிறார்கள். அதிலே அவர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். This was a government initiative, but God is using it to fulfill his divine purpose. இந்த குடிமதிப்பு என்பது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம், ஆனால் அதில் தேவன் தலையிட்டு எப்படி தம்முடைய தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றுகிறார் என்று பாருங்கள். So the census required that everyone had to return to their hometown of their ancestors. அவர்களுடைய மூதாதையர்களுடைய பூர்வத்திற்குரிய அந்த குடிமதிப்பை எழுதும்படியாக சொந்த ஊருக்கு வர வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். So both Joseph and Mary were descendants of King David. They had to go to Bethlehem. யோசேப்பு மரியாள் அவர்களுடைய மூதாதைய ஆகிய தாவீதினுடைய ஊராகிய பெத்லகேமுக்கு அவர்கள் வர வேண்டிய அவசியமாயிற்று. So they make their 90 miles journey from Nazareth to Bethlehem. அவர்கள் 90 மைல் தூரம் கடந்து வருகிறார்கள் நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு. God is using census to bring them to Bethlehem. குடிமதிப்பு எழுதும்படியாக அரசாங்கம் நியமித்ததை தேவன் தம்முடைய தெய்வீக நோக்கத்திற்கென்று பயன்படுத்துகிறதை இங்கே பார்க்கிறோம். Why Bethlehem? பெத்லகேமில் தான் பிறக்க வேண்டும். God could have used other places,
God could have used Rome, which was a political capital. தேவன் எந்த இடத்தை வேண்டுமென்றாலும் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஒருவேளை ரோமை அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதுதான் அரசாங்கத்துடைய தலைமையகமாக இருந்தது. See, God could have used Athens, which was economic capital. புறஜாதி தேசத்திலே அவர் செய்திருக்கலாம். அங்கே நல்ல பொருளாதாரம் இருக்கிறது. God could have used Alexandria in Egypt, which was the educational capital. அலெக்சாண்ட்ரியாவில் தேவன் பிறக்க செய்திருக்கலாம். அதுதான் கல்வித்துறையினுடைய மிக சிறந்த இடமாக இருந்தது. God could have used Jerusalem. It was a religious capital. எருசலேமிலே பிறக்க செய்திருக்கலாம். அதுதான் மதங்களுடைய தலைமையகமாக இருந்தது. God did not choose Jerusalem. He chose an obscure village, Bethlehem. தேவன் எருசலேமை அல்ல, பெத்லகேமையே தெரிந்து கொண்டார். At the time of the birth of Jesus, it is said that there were about 300 people living in that place. பெத்லகேமிலே ஆண்டவராகிய இயேசு பிறக்க போகிறார் என்று தெரிந்து 300 நபர்கள் அந்த இடத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். That's why, remember, we have a carol, "O little town of Bethlehem." கேரள் பாடல்கள் இப்படியாய் பாடுவார்கள், சின்ன நகரமாகிய பெத்லகேமே என்று. He comes in humility to an obscure town. தம்மை தாமே அவர் தாழ்த்தினவராய் இறங்கி வந்தார். But you know, the town of Bethlehem was known for two things. There was a lot of grain that came out of Bethlehem. பெத்லகேம் நகரமானது 2 காரியத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறதா இருக்குது. அதில் முதலாவது அங்கே நல்ல தானியங்கள் உண்டாயிருந்தது. And they made bread. Bethlehem means house of bread. பெத்லகேம் என்று சொல்லும்பொழுது அப்பத்தின் வீடாக காணப்பட்டது. You know, that's why Jesus said, "I am the bread of life. He who comes to me will never hunger. He who believes in me will never thirst." என்னை பசியா இருக்கிறவனுக்கு நான் அப்பத்தை கொடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருந்தார். ஆக பெத்லகேம் என்று சொல்லும்பொழுது அது அப்பத்தினுடைய வீடாய் காணப்படுகிறது. Jesus Christ is the only one who can satisfy the deepest longing of our soul. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜனங்களுடைய ஆழமான தேவைகளை சந்திக்க பூர்த்தி செய்ய ஒருவராய் காணப்படுகிறார். And also, you know, Bethlehem is known for another thing. பெத்லகேம் மற்றொரு காரியத்திற்கும் பிரபலமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். They were known for raising lambs. ஆட்டுக்குட்டிகளை வளர்த்தெடுக்கிறதில் சிறந்ததாய் காணப்படுகிறது. Bethlehem was about 5 miles from the temple. So they were raising lambs to be slaughtered for sacrifice in the temple. எருசலேம் தேவாலயத்திலிருந்து 5 மைல் தூரத்தில் இருக்கிறதான பெத்லகேமிலே அநேக ஆடுகள் வளர்ப்பு பண்ணைகள் அங்கே காணப்படுகிறது. John the Baptist said, "Behold the Lamb of God that takes away the sins of the world." யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார் என்று சொல்லி, ஆகவேதான் தேவன் பெத்லகேமை தேர்ந்தெடுத்தார். You know, up to that point, you know, God made a provision, gracious provision for sin through animal sacrifice. விலங்குகளை பலியிடும்படியாக தேவன் அந்த இடத்தை தெரிந்து வைத்திருந்தார். You know, Lord Jesus Christ comes and dies for you and me on the cross of Calvary, thus ending the sacrificial system of animals. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவிலே நம் சார்பிலே அவர் பலியிடப்பட்டார். அதுதான் பலியினுடைய முடிவாய் காணப்படுகிறது. So you see another thing, that Jesus Christ came from the town, was born in the town where they raised lambs for slaughter, sacrifice. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேமில் தானே அநேக ஆடுகளை வளர்த்தெடுப்பார்கள் தேவனுக்கென்று பலியாய் கொடுக்கும்படியாக. இடத்திலே இப்போது ஆண்டவராகிய இயேசுவும் பிறந்திருக்கிறார். Say, God is orchestrating things. God is moving situations and people around. தேவன் தான் எல்லாவற்றையும் முன்குறித்து தீர்மானித்து காரியங்களை வழிநடத்துகிறவராய் காணப்படுகிறார். Here we see, since it's brought Mary and Joseph to Bethlehem. சூழ்நிலைகள் யோசேப்பையும் மரியாளையும் பெத்லகேமுக்குள்ளாய் கொண்டு வந்தார். So with their own eyes they can see the fulfilling of God's prophecy. இவைகள் எல்லாவற்றிலும் பார்க்கும்பொழுது தேவன் முன்பதாக அறிவித்த தம்முடைய தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். We see another group of people that were involved
in this story, they were shepherds. இந்த காரியங்களிலே மற்றவர்களும் உள்ளே வருகிறார்கள். அவர்கள் யார் என்றால் மெய்ப்பர்கள். They are to be the first witnesses and worshippers of Jesus. மெய்ப்பர்கள் தான் தேவனுடைய பிறப்புக்கு சாட்சிகளாகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது ஆராதித்தவர்களாகவும் காணப்படுகிறார்கள். When shepherds at the time, they were considered to be very low on the social ladder. சமுதாயத்திலே மிகவும் தாழ்ந்து இருக்கிறவர்களாக இந்த மெய்ப்பர்கள் அந்த நாட்களிலே கருதப்பட்டார்கள். Here we see the shepherds have audience with the angelic host. ஆனால் நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த மெய்ப்பர்களுக்கு தான் தேவ தூதர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார்கள். They are part of the story. They were considered to be outcasts. புறந்தள்ளப்பட்ட இவர்களை தேவன் தம்முடைய திட்டத்திலே இணைத்துக் கொண்டவராய் பார்க்கிறோம். The work they did made them ceremonially unclean. அவர்கள் செய்ததான வேலையானது அசுத்தமும் அவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாகவும் காணப்பட்டார்கள். Shepherds were considered to be untrustworthy, so they were not allowed to be witnesses in court cases. கோர்ட் கேஸிலே இவர்கள் ஒரு நபராகவே மதிக்கப்படாதபடினாலே இவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். They were largely uneducated. Because of that, shepherds were disdained. அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். ஆகவே தான் அவர்கள் சமுதாயத்தில் மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களாக தரம் குறைந்தவர்களாய் காணப்பட்டார்கள். Here we see the angel appears to them. நாம் இங்கே பார்க்கிறோம் தேவ தூதர்கள் அவர்களுக்கு அல்லவோ காணப்பட்டார்கள். We see it from verse 18 to 18. Now there were in the same country shepherds living out in the fields, keeping watch over their flock by night. And behold, an angel of the Lord stood before them, and the glory of the Lord shone round about them, and they were greatly afraid. The angel said to them, Do not be afraid, for behold, I bring you good tidings of great joy, which will be to all people. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். 9ஆம் வசனம். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்கள் இடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். So here we see an angel appears to the shepherds. They were living on the outskirts of Bethlehem. பெத்லகேம் தேசத்திலே புறம்பாய் வசிக்கிறவர்கள்தான் இந்த ஆடு மேய்ப்பர்கள். இவர்களுக்கு தேவ தூதர்கள் தங்களுடைய தரிசனத்தை கொடுக்கிறார்கள். The angel comes here, an angel it says to begin with. ஒரு தேவ தூதன் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறது என்னவென்றால், I've come to you with that's what it says, behold, I bring you good tidings of great joy, which will be for all people. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் வந்திருக்கிறேன் என்று தேவதூதர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். For to you is born this day in the city of David a Savior, who is Christ the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று நற்செய்தியை அவர்கள் அறிவித்தார்கள். Here in a nutshell we see who the baby is. Baby who changed the world. Baby who changed our calendar. நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார். அந்த குமாரன் குழந்தையானவர் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறது மாத்திரமல்ல, கேலண்டரை திருப்பி போட்டவர். Baby that influenced more people than all the influencers ever lived on this earth put together. உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு மாற்றத்தையும் அற்புதத்தையும் பிறந்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். Savior means one who saves, one who rescues. That's what the angel said. You shall call his name Jesus. He will save his people from their sin. இரட்சகர் என்றால் ஜனங்களை ரட்சிக்கிறவராகவே தான் தேவதூதர் சொன்னார். இயேசு என்றால் ஜனங்களின் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்று. Then it says, who is Christ the Lord? Three things we see here. Savior, Christ the Lord. முக்கியமான காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இரட்சகர், இயேசு கிறிஸ்து. When you say Jesus Christ, Christ is not his last name or surname.
Christ is his title. கிறிஸ்து என்று சொல்லும்பொழுது அது அவருடைய தலைப்பு. Messiah, the anointed one, the chosen one, the long anticipated one. கிறிஸ்து என்றால் மேசியா, அபிஷேகிக்கப்பட்ட ஒருவர் என்று அர்த்தமாகும். And the Lord, doesn't mean that it's an elevated human designation. The Lord means God in human body. What an incredible announcement. கர்த்தர் என்று சொல்லும் பொழுது மாம்சத்திற்குரியவராய் இல்லாமல் இதற்கு மேற்பட்டவராக, தேவனாக, தெய்வீக தன்மையோடு கூட காணப்படுகிறவராய் அவர் இருக்கிறார். It says here, bring ye good tidings of great joy, for to you is born this day the Savior, Christ and Lord. உங்களுக்கு இரட்சகர் என்னும் தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தி அறிவித்தார்கள். And they are saying, this will be the sign for you. Where will you find him? It says, verse 12, and this will be the sign for you. You will find a babe wrapped in swaddling clothes, lying in a manger. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:12 பிள்ளையை துணிக்கையிலே சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். And suddenly we see there was with the angel a multitude of heavenly hosts praising God and saying. திடீரென்று பார்க்கும் பொழுது திரள் கூட்டமான தேவ தூதர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுகிறார்கள். They were praising God and saying, glory to God in the highest, and on earth peace and goodwill toward men. திரளான தேவ தூதர்கள் தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவகுமாரனுக்கு மகிமை உண்டாவதாக, பூமியிலே பிரியமும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொன்னார்கள். Glory to God in the highest. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்றார்கள். So to begin with, we see an angel. Then later on we see suddenly there was with the angel a multitude of heavenly hosts. A multitude. 13 அந்த கூஷனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. Can you imagine that? Multitude means hundreds and thousands of them joined together. What a beautiful scene. நூற்றுக்கும் ஆயிரத்துக்கும் லட்சக்கணக்கான தேவ தூதர்கள் தோன்றி தேவனை துதித்தார்கள். எவ்வளவு அருமையான ஒரு காட்சி என்று பாருங்கள். The shepherds who were considered to be the outcast. புறஜாதிகள் தள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்ட அந்த மேய்ப்பர்களை தானே. They were first told of the birth of the Lord Jesus. அவர்கள்தான் முதலாவது பிறப்பின் செய்தியை கேட்டார்கள். They are the first one who are going to see him in the manger. முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையாகி இயேசுவை முதலில் பார்த்தவர்கள் இவர்கள்தானே. Wrapped in swaddling clothes, lying in a manger. வெள்ளை துணியினால் சுற்றப்பட்டு பிள்ளை முன்னணியில் கிடத்திருந்தார்கள். When you see on the Christmas card, you see a beautiful, manger. கிறிஸ்மஸ் நாட்களிலே நீங்கள் பார்க்கும்போது அந்த குடிலிலே பிள்ளை தொட்டியில் இருப்பதை போன்ற காட்சி இருக்கும். But in those days, it was not made of wood. Probably the shepherds, had their sheep in a cave. அந்த நாட்களிலே மரத்தினால் செய்திருக்க மாட்டார்கள். அந்த ஆட்டு ரோமங்களில் சுற்றி அதை வைப்பார்கள். And the manger was probably made out of stone. This is where they see Lord Jesus Christ. அந்த குடிலானது கற்களால் உண்டாக்கப்பட்டதாக இருக்கும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். And glory to God in the highest, and on earth peace, goodwill toward men. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, மனிதர் மீது பிரியமும் சமாதானமும் உண்டாவதாக என்றார்கள். Here we see God used an angel to speak to the shepherds. They came to see Mary and Joseph and babe lying in a manger. தேவ தூதர்கள் இந்த மெய்ப்பொருளுக்கு காணப்பட்டு மெய்ப்பர்கள் பிள்ளை தொழுது கொண்டார்கள். யோசேப்பையும் மரியாளையும் கண்டார்கள். And also we see, we looked at it last week, that God used a star to bring the wise men to see the young child, Jesus. மாத்திரமல்ல, போன செய்தியிலே நாம் கேட்டோம், தேவன் ஒரு நட்சத்திரத்தை கொண்டு இயேசுவின் அண்டையிலே வருவதற்கு ஞானிகளுக்கு தேவன் உதவி செய்தார். God used a census to bring Mary and Joseph and see the prophecies fulfilled in Bethel. ஆண்டவராகிய தேவன் யோசேப்பையும் மரியாளையும் குடிமதிப்பு எழுதுவதை
பயன்படுத்தி அவர்களை பெத்லகேமுக்கு அழைத்து கொண்டு வந்தார். God used an angel to announce to the shepherds the birth of his Savior. தேவன் தம்முடைய தூதர்களை மேய்ப்பர்களிடத்திலே அனுப்பி தம்முடைய குமாரனுடைய பிறப்பின் நற்செய்தியை அவர்களுக்கு அறிவித்தார். God used a star, so the wise men came and worshipped him. ஒரு நட்சத்திரத்தை உண்டாக்கி சாஸ்திரிகள் பிள்ளையினிடத்தில் வருவதற்கு உதவி செய்தார். It clearly shows he was humble. அவர் எவ்வளவு தாழ்மையாய் இருக்கிறார் என்று பாருங்கள். God is approachable. Can you imagine the shepherds? They were considered to be outcasts, were the first ones to come and worship. சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டதான இந்த மெய்ப்பர்களை தேவன் வரவழைத்து அவர்களை ஆராதிக்க செய்தார். தேவன் எல்லாருக்கும் உரியவராய் இருக்கிறார். What is the Spirit of God saying to you today as you celebrate the Christmas? இந்த கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட என்ன பேசி கொண்டிருக்கிறார்? What circumstances is he using to lead you have a personal encounter with the Lord? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு கூட இருக்கும்படியான அந்த ஐக்கியத்தை ஏற்படுத்தும்படியாக தேவன் எதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்? Let's bow our heads in. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Our God is a God who is accessible. As we celebrate Christmas, my question is, do you know him as the Lord and Savior Jesus Christ? இந்த பண்டிகை நாட்களிலே பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெரியுமா? If not, just want to lead you in a brief prayer. அப்படி இல்லை என்றால் நான் உங்களை ஜெபத்திற்குள்ளாக நடத்த விரும்புகிறேன். Our loving Heavenly Father, we thank you for this time. Thank you for sending your Son Jesus into this world to save us. Jesus, thank you for dying for me on the cross of Calvary. Forgive me of all. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினதுக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசுவை எங்களுக்காக நீர் மரித்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தீர். எங்களுடைய எல்லா பாவத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்புகிறோம். Come into my life. I open my heart and there is room in my heart for you. Forgive me all my sins. Cleanse me from all my unrighteousness. I accept you as my Lord and Savior. In Jesus' name. Amen. இயேசுவே, என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறேன், உள்ளத்திலே வாரும். என் இருதயத்திலே எல்லா அறைகளையும் உமக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி அருளும். உம்மை என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். The Lord bless you and keep you. May His peace and presence be with you. Hope you all have a wonderful Christmas. Thank you. அவருடைய அளவில்லாத சமாதானமும் பிரசன்னமும் உங்களோடு கூட தங்கியிருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ்.